வெல்கம் டு எம்மி அண்ட் ஃபேஷன் ஜோன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டெசர்ட் பார்க்க போகிறோம். பைனாப்பிள் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு அகர் தேவை. அதாவது சைனா கிராஸ், கடல் பாசி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து ஊற வச்சுக்கணும். அப்புறம் பைனாப்பிள் 2 கப். இது மில்க்கு 100 ml எடுத்துக்கலாம். இது கண்டென்ஸ்டு மில்க் மேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சுகர், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பைனாப்பிள் க்ரன்ச் ரெடி பண்ணிக்கலாம். ஹீட் பேனில் பைனாப்பிளும் சுகரும் ஆட் பண்ணி அதை நல்லா க்ரன்ச் மாதிரி கிறிஸ்பியாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ரெண்டுமே சேர்ந்து மெல்ட் ஆகி ஃபஸ்ட்டு வாட்டர் வரும். அப்பயும் நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த வாட்டர் எல்லாம் வந்துட்டு ஒரு ஜாம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பைனாப்பிள் கொஞ்சம் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்புறமா இந்த பைனாப்பிள் க்ரன்ச்சை பாதி பேஸ்ட் பண்ணிவிட்டு பாதி நம்ம டாப்பிங்க்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அகர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைனா கிராஸ் நல்லா ஊறி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா குக் ஆகி நல்லா ஒரு ஃபார்முக்கு வரும். அது வரைக்கும் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணி இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பைனாப்பிள் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் இல்லையா, பாதி பைனாப்பிள் நான் க்ரன்ச்சியாக தான் வச்சுருக்கேன் ஃபைனலாக டாப்பிங்க்காக. இது பாதி பைனாப்பிள் மட்டும் பேஸ்ட் பண்ணி இந்த அகர்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப மில்க் ஆட் பண்ணலை, ஏன்னா கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணுறதுனால ஸ்லிப் ஆகிடுச்சு. அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகிறதுக்குள்ளார நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த ஏர் பபிள்ஸ் வராத அளவுக்கு இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். உங்களுக்கு போதுமான அளவு ஸ்வீட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த க்ரன்ச்சி பைனாப்பிள் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எக்ஸஸாக இருக்கிற வாட்டரையும் ஆட் பண்ணி அதையும் ஸ்டிர் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஹீட்டாக இருக்கும் போதே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டா தான். இப்போ நம்ம ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஹீட்டாக இருக்கும் போது உடனே போட்டோன்னா பைனாப்பிள் உள்ளே போயிடும் பாருங்கள். அதனால் ஒரு 2 minutes விட்டிங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகிடும். இப்போ நம்ம பைனாப்பிள் க்ரன்ச்சு அப்புறம் நட்ஸ் எல்லாம் மேலே போட்டோன்னா இது எதுவும் கீழே தங்காது. இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிடலாம். ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 4 hours வச்சு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ நான் 4 hours அப்புறம் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட வரீங்களா? அப்போ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸ் கூட நீங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். வாங்க சாப்பிடலாம். Thank you. Meet you soon.